ஹலோ சப்ஸ்கிரைபர்ஸ், வெல்கம் டு ஆரி எம்ப்ராய்டரி அப்கிரேட் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இந்த மாதிரி ஷேப்ஸ் எல்லாம் எப்படி போட்டு பழக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் ஒரு ஸ்கேல் எடுத்து இதுக்கு மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு ஜரி த்ரெட்டை எடுத்து அதோட நுனியில் நான் முடிச்சு போட்டு வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த ஜரி த்ரெட்டை நான் கீழே விட்டுக்கிறேன். இப்போ இந்த ஸ்கொயரில் நான் இப்படி தான் தைச்சி உங்களுக்கு காட்ட போகிறேன். பாருங்கள், இதுதான் என்னோடய ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இப்படி 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 போய் நான் தைச்சி காட்ட போகிறேன். இப்போ இந்த ஸ்கொயருக்கு பார்த்திங்கன்னா நான் மேலேருந்து கீழே தான் தைக்க போகிறேன் ஃபஸ்ட்டு. ஆனால் அதுக்கு நான் பின்பக்கம் அதோட ஆப்போசிட் சைடில் ஒரு சின்ன செயின் போடுறேன். அது ஒரு லாக் மாதிரி இல்லை ஒரு ஸ்டார்டிங் செயின் மாதிரி அதை அந்த சைட்லேருந்து போட்டு நான் ஆரம்பிக்கிறேன். இப்படி போடும்போது அந்த கார்னர்ஸ் எல்லாம் நல்லா அழகாக டிஃபைன்டாக தெரியும். ஒவ்வொரு நுனியும் நல்லா முனையாக தெரியும். இப்போது டாப் டு பாட்டம் ஆரியில் சரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் போட்டுகிட்டே வரேன். ஆரி ஊசியை 90 டிகிரிஸில் கரெக்டாக வச்சு நம்ம செயின் ஸ்டிச் போட்டுகிட்டே வரோம். ஒரு வேளை நம்ம தப்பாக போட்டுட்டோம் அப்படின்னா, லைக் அந்த பிளாக் லைனுக்கு பதிலாக இப்போ நான் வெளியில் கொஞ்சம் போட்டு பார்க்குறேன் பாருங்கள். இந்த பிளாக் லைன்லேருந்து நான் வெளியில் கொஞ்சம் குத்தி பார்க்குறேன். அதுக்கப்புறம் பாருங்கள், அதோட ஷேப்பே மாறிடுது. ஒரு சின்ன ட்ரையாங்கிள் மாதிரி ஆகிடுது. ஸோ அதனால் நம்ம ஒரு செயின் நம்ம தப்பாக போட்டாலும் அதை நம்ம கரெக்ட் பண்ணணும். நான் செயின் ஸ்டிச் பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். தெரியாதவங்க மேலே லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் லைன் முடிக்க போகிறோம். இப்போ இந்த கார்னரில் கிட்ட நின்றுட்டாச்சு. இப்போ கரெக்டாக அடுத்து நம்ம ரைட் சைடு தான் போக போகிறோம். லெஃப்ட் டு ரைட் போக போகிறோம். பண்ண போகிறேன் அப்படின்னா நல்லா பாருங்கள். இந்த சைடு அதாவது இந்த சைடில் போகிறதுக்கு, இந்த சைடில் ரைட் சைடில் போகிறதுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு சின்ன செயின் குத்தி எடுத்துக்கிறோம். இப்படி ஜஸ்ட் ஒரு சின்ன செயின் குத்தி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல ஷார்ப்னஸ் வருது பாருங்கள். நமக்கு அந்த இடத்துல கார்னர்ஸ் எல்லாம் எவ்வளோ நல்ல ஷார்ப்னஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது இப்போ தெரிஞ்சிடுச்சு. இப்போது நம்ம அடுத்து தொடர்ந்து செயின் ஸ்டிச் போட்டுகிட்டே வரோம். லாஸ்ட் செயின் எப்படி போடுறோமோ அதுதான் அடுத்த டைரக்ஷனை தீர்மானிக்கும். அதை மட்டும் நம்ம மனசில் வச்சுக்கிட்டா நமக்கு ரொம்ப நல்லது. இதெல்லாம் கரெக்டாக இங்கே முடிச்சிட்டேன். இப்போ அடுத்து டாப் ஆங்கிளில் இந்த டாப் சைடு போக போகிறோம். அப்போ இந்த சைடில் செயின் ஸ்டிச் குத்துவோம். ஒரு சின்ன லாக்கு, சின்ன செயின். இந்த சைடு பாருங்கள், டவுன் சைடில் ஒரு சின்ன செயின் குத்துனேன். அதுமாரி நீடிலோட டைரக்ஷனையும் மாற்றிருக்கேன் பாருங்கள். நீடில் டைரக்ஷன் இப்படி போக ஆரம்பிக்குது. ஸோ அந்த நீடில் கரெக்டாக நம்ம திருப்புறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீடில் கரெக்டாக திருப்பணும், கரெக்டாக குத்தணும். இப்போது கீழேருந்து மேலே நாம் சின்ன சின்னதாக செயின் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு இருக்கோம். இப்போது கரெக்டாக நான் அதோட எண்ட் பாயிண்டில் அந்த கார்னரில் நிறுத்தியாச்சு. இப்போ எப்படின்னு பாருங்கள். நாம் இந்த பக்கமாக ஸ்டிச்சு போட போகிறோம். ரைட் டு லெஃப்ட் போக போகிறோம். அதனால் அந்த இடத்துல கரெக்டாக குத்திட்டோம். இப்போது இது கிட்ட எண்ட் ஆக போகிறோம். இந்த லாஸ்ட் செயின் இருந்ததில் அதுக்கு அதை டச் பண்ணாமல் இந்த இடத்துல முடிக்கிறோம். அதை டச் பண்ணவே கூடாது, கரெக்டாக அது கிட்ட முடிக்கணும். இப்போ நமக்கு இந்த ஷார்ப்பெல்லாம் எப்படி நல்லா வந்திருக்குன்றது கிளியராக தெரியும் பாருங்கள்.
இந்த டிசைனில் இந்த ஷார்ப்னஸ் எல்லா இடத்துலையும் அந்த ஷார்ப்னஸ் அப்படி நல்லா டிஃபைன்டாக தெரியும். இப்போ பாருங்கள், தூரத்துலேருந்து பார்த்தாலும் அது வந்துட்டு ரவுண்டட் ரெக்டாங்கிளாக தெரியல, நல்ல ஷார்ப்னஸ் தெரியுது. நாம் அடுத்து போட போகிற ஷேப் வந்து ட்ரையாங்கிள். ஸோ இங்கே இருக்கிறதுலையே அந்த ஷார்ப்பஸ்ட் பாயிண்ட்டில் குத்திக்கிறோம். நமக்கு நல்ல ஷார்ப்பாக வேணும், டிஃபைன்டாக வேணும். இப்போ வந்துட்டு இந்த சைடில் நம்ம போக போகிறதில்ல, இந்த சைடில் குத்த போகிறதில்ல, இந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதில்ல. அதுக்கு பதிலாக என்ன செய்வோம், இப்போ நான் வந்து இப்படி இப்படி இப்படி, ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி போய் இப்படி கொண்டு வரப்பேன். அப்போ ஆப்போசிட் டைரக்ஷன் எது, இந்த டைரக்ஷன். அதில் தான் நான் வந்துட்டு ஒரு சின்ன செயின் போட்டு ஆரம்பிக்க போகிறேன். அது இந்த செயின் வந்து இந்த லாக் ஸ்டிச் வந்துட்டு அதை வந்து செக்யூர் பண்ணும். இப்போ நம்ம ஒரு சைடில் வந்து செயின் ஸ்டிச் போட்டுகிட்டே வரோம். இப்போ இந்த செயின் வந்து லாஸ்ட் பாயிண்ட் கிட்ட வந்து நின்றுடுச்சு. இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்துட்டு முடிச்சுக்கிறோம். இந்த டைரக்ஷனை நோக்கி போய் அப்புறம் இப்படி வந்து நம்ம ட்ரையாங்கிளை முடிக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த டைரக்ஷனை நோக்கி தான் போக போகிறோம். ஸோ இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் என்ன, இப்போ நம்ம வந்துட்டு லெஃப்ட் டு ரைட் போக போகிறோம். அதனால் லெஃப்ட் சைடே வந்துட்டு குத்துறோம். லெஃப்ட் சைடில் முதல் சைடில் ஒரு சின்ன செயின். இப்போ இந்த சின்ன செயின் போட்டால் அந்த செயின் அப்படியே திருப்பும் போது அது டைரக்ஷன் மாறும் பாருங்கள். அந்த இடத்துல ஒரு முடிச்சு மாதிரி விழும். அது வந்துட்டு நம்மளோட அடுத்த டைரக்ஷனை எப்படின்றத தீர்மானிக்கும். அடுத்து ஒரு சின்ன ஸ்டிச்சு இருக்கிறதுலே சின்னதாக ஒரு ஸ்டிச் போட்டு இப்போ ட்ரையாங்கிளோட அந்த பேஸ் லைனை வந்துட்டு செயின் ஸ்டிச் போட்டுக்கிறோம். இப்போ செயின் ஸ்டிச் லாஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம இந்த டைரக்ஷனில் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஜரி த்ரெட்டை இந்த டைரக்ஷனில் வந்துட்டு நம்ம ஒரு குட்டி செயின் போடுறோம். இப்போ இப்படியே திருப்பணும் அப்படின்னா ரவுண்டட் ரெக்டாங்கிள் வருது பாருங்கள். இந்த கார்னரில் ஒரு முடிச்சு மாதிரி வருது, அது ரவுண்டட் ரெக்டாங்கிளாக மாறுது. ஸோ வந்து எப்பவுமே லாஸ்ட் செயின் வந்துட்டு எங்கே முடியுதோ அதை பேஸ் பண்ணி தான் அடுத்த செயினோட டைரக்ஷன் தீர்மானிக்கும். ஆக்சுவலி நீங்கள் முதல்ல கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டு பழகிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம செயின் ஸ்டிச் சைஸை குறைச்சிக்கிட்டே வாங்க. இப்போது இந்த லாஸ்ட் லைனை அந்த ஓவர்லேப் ஆகாமல் மேலேயோ இல்லை கீழேயோ வச்சு ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு செயின் போட்டு நான் வந்து முடிச்சுக்கிறேன். அப்படியே எண்ட் நாட் போட்டு முடிச்சுக்கிறேன். பாருங்கள், நல்லா ஒரு எண்டுஸுமே எவ்வளோ ஷார்ப்பாக தெரியுதுன்றதை பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.